பிரேஸ் தி லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பாக பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னைக்கு சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, இந்த ஒரு ஜெபம் போதும் உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த தேவைகள் சந்திக்கப்படணும்னா நம்ம பல முறையில் நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருந்திருப்போம். ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் அந்த தேவைகள் நிறைவேறாத பட்சத்தில் மனம் சோர்ந்து போய் கலங்கி போய் வேதனையோட என்ன ப்ரேயர் பண்ணி எதுக்கு இன்னும் நம்ம தேவைகள் சந்திக்கப்படவில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம புலம்பி போய் இருந்திருப்போம், குழப்பமும் அடைஞ்சிருப்போம். இந்த தேவைகள் சந்திக்கப்படுமா படாதா? இது ஆண்டவருடைய சித்தம்தானா? இந்த தேவைகள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரா? அப்படின்லாம் நிறைய டைம் என்னென்னா குழப்பமே நமக்கு வந்திருக்கும். அப்போது நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுறதுக்கு ஆண்டவர் கண்டிப்பாக நம்ம தேவைகளை சந்திப்பார். அதுக்கு இந்த ஒரு ஜெபம் மட்டும் போதுங்க. அந்த ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் எட்டணும். இப்போது நம்ம பைபிளில் ரூத் 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள். பாருங்க, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிற தேவைகள் நிறைவேறாமல் கலக்கத்தோடு இருக்கா? அதனால் நீங்கள் வேதனையோடு இருக்கீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, என் மகளே, என் மகனே, நீ பயப்படாத, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நம்ம தேவைகளை நிறைவேற்ற அவரால் முடியும். மனிதன், தேவையில்லாத மனிதன் எதுவுமே இல்லைங்க. ஏதாவது ஒரு தேவைகள் உலக பிரகாரமாக நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சொல்லப்போனால், வேலை இல்லாததுனால எனக்கு ஒரு வேலை கிடைக்காதா, வேலைங்கிற ஒரு தேவைகள். அதே போல் வியாதியில் கஷ்டப்படுறவங்களுக்கு என் வியாதியை சரியாக்க மாட்டாரா கர்த்தர் அப்படிங்கிற ஒரு தேவைகள். கடன் சுமையில் கஷ்டப்படுறவங்களுக்கு எனக்கு கடன் என்னைக்கு மாறும், இந்த கடன் சுமையிலேருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தரமாட்டாரா அப்படிங்கிற ஒரு தேவைகள். அதே போல் என்னுடைய வாழ்க்கையில் நான் படிக்கிற பாடங்கள் என் மனதில் நிற்காதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கங்கள். எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்காதா அப்படின்னு வீடு தேவைகள். அப்படின்னு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துட்டு தான் இருக்குது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையுமே நான் இன்னும் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரணுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கங்கள் மனசில் இருந்துட்டு தான் இருக்குது. அப்போது இந்த தேவைகள்லாம் நமக்கு நிறைவேறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்கன்னு வைங்களேன், அப்போ அந்த கிளம்பும்போது அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறீங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். நிறைய பேரை பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன், அவசரம் சொல்லிட்டு ப்ரேயர் சிம்பிளாக பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு போகிறது எசப்பா உங்களுக்கு சித்தமா அப்படின்னு சொல்லி கேட்குறது கிடையாது. அப்போது நம்ம ஒவ்வொன்றையும் ஆண்டவற்றை கேட்டு நம்ம செய்யும்போது நம்ம தேவைகள் நிறைவேறும். நம்ம இப்படி கேட்டு செய்ய பழகும்போது நமக்கு தேவைகளும் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவற்றை சொல்ல தொடங்குவோம். ஏசப்பா, என் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குது, இதை சந்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றையும் ஆண்டவற்றை சொல்லி கேட்டு
பழக்கம் வரும்போது நம்ம தேவைகளை சொல்கிற பழக்கம் வரும். ஏதாவது ஒரு காரியத்தில் ஏதாவது ஒரு தேவை வந்துடுச்சுன்னா நம்ம எங்கே ஓடுறோன்னா பார்த்திங்கன்னா, ஆண்டவர் சமூகத்தை சில டைம் மறந்து போகிறது உண்டு. மறந்துட்டு மனுஷன்கிட்ட போய் நம்ம தேவைகளை சொல்லி கதறி அழுவோம். என் வாழ்க்கையில் என்னென்ன பாடுகள் இருக்குது, இந்தெந்த தேவைகள் இருக்குது, எனக்கு சந்திக்கப்படணும், ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மனிதனை குறித்து, அதாவது மனிதன்கிட்ட ஓடி போய் ஹெல்ப் கேட்குறது உண்டு. அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை ஆண்டவருக்கு முதல்ல நம்ம தெரியப்படுத்தணும். ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு தேவை வேணும், ஏதாவது வேணும்னா அந்த குழந்தை வாய் திறந்து தகப்பன்கிட்ட கேட்கணும் தானே. கேட்டால் தானே தகப்பன் செய்ய முடியும். அதே போல தான் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தேவைகள் நமக்கு இருக்குன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் போய் கேட்கணும். ஏசப்பா, எனக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, இதை சந்திங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது நம்ம தேவைகள் ஆண்டவருக்கு தெரிய வருது. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஆண்டவர் தான் அனைத்துமே அறிஞ்சிருக்கிறார் அல்லவா, நம்ம தேவைகளை சொன்னால் தான் அவருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்களே, ஒரு தகப்பன் மகன் தன்னுடைய தேவைகளை கேட்டு வாங்கணும்னு சொல்லி எப்படி விரும்புகிறார்களோ அதே போல தான் நம்ம ஆண்டவரை நம்மளை கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதே போல் நம்ம தேவைகள் நிறைவேறாமல் மனுஷனை நம்பி போய் நிறைவேறாத பட்சத்தில் நம்ம இருதயம் நொறுங்கி போய் காணப்படும், எல்லாருங்களும் கைவிடும் போது. அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறாரு. இப்போ நம்ம பைபிளில் சங்கீதம் 51ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். பாருங்க, மனுஷனை நம்பி நம்பி போய் ஏமாறப்பட்டு நம்ம இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கோம், நறுங்குண்டு போயிருக்கோம். அப்படிப்பட்ட இருதயத்தை, அப்படிப்பட்ட ஆவி நிறைஞ்ச அந்த இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறாரு. எல்லாராலும் கைவிடப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு தேவைகள் நிறைவேறாத பட்சத்தில் அழுது நொறுங்கி போய் இருக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறாரு. அந்த இருதயத்தை ஆண்டவர் நேசிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இருதயம் கொண்ட மனிதனுடைய தேவைகளை ஆண்டவர் நிறைவேற்றுறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம தேவைகளை நிறைவேற்றணும்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் மனுஷனை நம்புவதை காட்டலாம்ப்பா, நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே. மனிதன் கைவிட்டாலும் நீங்கள் கைவிட மாட்டீங்கப்பா. நாங்கள் உங்கள் கூடவே அப்பா இருந்து எங்கள் கூட நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எங்கள் தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லி நான் முழுசாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது நம்ம தேவைகள் நிறைவேறும். இப்போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அந்த தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. அப்படி கேட்கும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எந்த தேவையாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நினச்சி வர பார்ப்பீங்க, நமக்கு இந்த தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுமா அப்படின்னு சொல்லி. நீங்கள் எதிர்பார்க்கிறத விட ஆண்டவர் உங்கள் தேவைகள் அழகாக நிறைவேற்றுவார். கண்டிப்பாக உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். இப்போ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்தீங்கப்பா, அதற்காக நன்றி அப்பா. இப்பொழுதும் ஆண்டவரே, என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவைகள் அப்பா நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. நொறுங்குண்ட இருதயத்தோடு அப்பா உங்ககிட்ட அந்த தேவைகளை தெரியப்படுத்துகிற ஒவ்வொரு இருதயத்தையும் அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ராஜா. அவங்க வாழ்க்கையில் அப்பா
தேவைப்படுகிற அந்த தேவைகள் அப்பா உங்கள் மூலமாக அப்பா நிறைவேற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. யார் யாரெல்லாம் விசுவாசத்தோட ஆண்டவரே இந்த தேவைகள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அவங்க தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா ஒவ்வொருவருடைய இருதயத்தின் அப்பா யோசனைகளை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்கப்பா. அவங்க தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற போவதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் தாழ்த்தியப்பா உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் அன்பின் நிறைந்த பரம தந்தையே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா.